வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதக ஆய்வு அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயத்தோட ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சில பிரச்சனைகளே போயிட்டுருக்கு, ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, எப்போ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், கஷ்டங்கள் எப்போ விலகும் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க. இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, அது ஏன் அப்படின்ற கஷ்டமான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகத்தோட ராசி அப்படின்றது விருச்சிக ராசி. ராசியிலேயே குரு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கும்பத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சனி, சுக்கிரன், கேது, கன்னியில் சூரியன். லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலா லக்னமாகி லக்னத்திலேயே உங்களுக்கு புதன் அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள், விருச்சிக ராசி அப்படின்றவங்களுக்கு ஒரு செவ்வாய் அப்படின்றது ஒரு 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல ஒரு ராசி அதிபதி மறையுது. அது ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 8ல் மறைவது சற்று பலம் அப்படின்ற விஷயம். அவங்களுக்கு ஒரு மன ரீதியான சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். திடீர் கோபம், மனஸ்தாபங்கள் அப்படின்ற விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது இருக்கும். இப்போது இவங்களுக்கு ஒரு கோல்சார நிலவரம் அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு ஜாதகத்தில் இருக்குது. கும்பத்தில் கோல்சாரத்தில் சனி பகவான் வக்கர பயிற்சி அப்படின்ட்டு போயிட்டுருக்காருங்க. அப்போது 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், ஒரு உடல் ரீதியான மன ரீதியான சந்தோஷம் அப்படின்ற விஷயங்களை பெறக்கூடியது. அந்த இடத்துல ராகு ஆல்ரெடி இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு அதில் வக்கர பயிற்சியாக போகிறாரு. அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம், ஒரு கஷ்டம் அப்படின்ற விஷயம் ஜாதகம் அனுபவிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. இப்போ தசாபுத்தி என்ன போயிட்டுருக்கு, அதுலையாவது உங்களுக்கு ஒரு வழி இருக்குமா அப்படின்ற விஷயங்களே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தசா புத்தி போயிட்டுருக்குது அவருக்கு. அதை ஓப்பன் பண்ணுறேன். அவருக்கு போயிட்டுருக்குது பாருங்கள். இப்போது நவம்பர் 24 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புதனோட தசையில் சனியோட புத்தி, ராகு அந்தரம் போயிட்டுருக்குங்க 9ஆம் மாதம் வரைக்கும். அப்போ உங்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகு இருந்து ஒரு கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. மேலும் சனி பகவான் அது மேலே வக்கர பயிற்சியாக போயிட்டுருக்காரு. ஆக அதோட அந்தரமும் இப்போ நடக்குது. அதுதாங்க காரணம். ஆக ஜாதக அமைப்புலேயும் ஒரு கோல்சார நிலவரத்துலேயும் ஒரு தசாபுத்தி அமைப்புலேயும் அனைத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பாவகிரகங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு அவயோக தசை புத்தி, ஒரு கிரக கோல்சாரம் அப்படின்ற விஷயங்கள் போகும்போது வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் நடக்குது. இதைத்தான் பார்த்திங்கன்னா இந்த ஜாதக அமைப்பில் பார்த்ததை அவருக்கு சொன்னேன். இதுக்கு ஒரு பரிகாரம், ஒரு ஏதோ பிரச்சனை ஒரு இது பண்ணலாமா அப்படின்ற விஷயங்கள் கேட்கும்போது, கண்டிப்பாக ஒரு ராகு சனி அப்படின்ற விஷயங்கள் சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு பிரதோஷ வழிபாடு அப்படின்ற விஷயங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு அப்படின்றது ஒரு சிவபெருமானோட பிரதோஷ வழிபாடு 48 நாள் ஒரு விரதம் இருந்து வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டோட நன்மைகள் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அந்த பிரதோஷ நாள் ஒரு நாளில் வழிபடும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஆக பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு சொல்லி அர்ச்சனை பூஜை பண்ணி 4 பேருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக கஷ்டங்கள் விலகும். அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஆக ஒரு சூரியனோடதில் ராகு அந்தரம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஒரு புதனோட தசை அப்படின்ற விஷயம் போகுது. ராசிக்கு ஒரு அவயோக அட்டமாதிபதி தசை அப்படின்ற விஷயம் போகிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை அவருக்கு சொல்லியிருக்கேன். ஆக ஒரு வாழ்க்கையில் எப்படிலாம் கஷ்டம் வருது அப்படின்றதுக்கு ஒரு ஜாதக அமைப்புலேயும் ஒரு கோல்சார அமைப்புலேயும் ஒரு தசாபுத்தி அமைப்புலேயும் வரக்கூடிய ஒரு கஷ்டங்கள் அப்படின்ற விஷயம் இந்த ஜாதகருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இதுபோல் பல ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த ஜாதக அமைப்பில் சந்திக்கலாம். இதுபோல் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஜாதக அமைப்பையும் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், காலிங் நம்பர் அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.